வணக்கம். அல்லா போதுமான. நான் யூசுப் பாய் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கேன். நான் நன்றி சொல்ற விழா அப்படின்னு டைரக்டர் சொன்னாரு. அப்படின்னா முதல்ல நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, இப்போ இங்கே உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஃபோன் கால் வந்தது. பொதுவாக எனக்கு வராது, அதனால தைரியமாக ஃபோனை வச்சுப்பேன். 3 ஃபோன் காலை எடுத்து கட் பண்ணிட்டேன். 4வது ஃபோன் காலை எடுத்தேன். எனக்கு பயமாயிருச்சு, அதை கட் பண்ண முடியல, தைரியம் இல்லை. அது பார்த்தா விஜயலட்சுமியோட கால். சரி, வேற வழியிலன்ட்டுமா ஸ்டேஜில் இருக்கேன். ஸ்டேஜில் இருந்தா அவ்வளோதான். அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முதல் நன்றின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். முதல் நன்றி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நானும் விஜயலட்சுமியும் இணை பிரியாத தம்பதிகள், ஈருடல் ஓர் உயிர் மாதிரி. மீரா கதிரவன் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்னு கூப்பிட்டாருங்க. அதனால ஏமாந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது 12 நாள் ஆச்சு, 16 நாள் ஆச்சு, 20, 25, 40 நாள் ஆச்சு. அந்த 40 நாள் ஒரு 3 வருஷமா எடுத்தாரு. அது அந்த சமயங்கள் எல்லாம் துணை பிரிந்து தனியாக அந்த வீட்டில் இருந்துகிட்டு எனக்கு சுதந்திரம் கொடுத்த என் விஜயலட்சுமிக்கு தான் முதல் நன்றி. இல்லாட்டி அந்த படத்தில் நான் அவ்வளவு சுதந்திரமா நடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். இதுக்கப்புறம் நான் நன்றின்னு சொல்லணும்னா, இன்னொரு குரூப் இருக்காங்க. கொஞ்சம் வா தம்பி, நீ 4 பேரும் வா. கம்மி நீ வா. இன்னொருத்தர் யாருப்பா? போயிருக்கா? போயிருக்கும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுறா. போயிருக்கா? அப்பதான் ராஜேஸ்வரி. ஓஹோ, ഇവിടെ വരൂ. இதுல நன்றி சொல்லணும்னா, இன்னொருத்தன் ஒரு சின்ன பையன் ஏறலாம். இவங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஒரு ரன்னிங் ரேஸ். இவங்கெல்லாம் எவ்வளவோ எனர்ஜியை தேக்கி வச்சுக்கிட்டு முதல் படம்ங்கிறதுனால ஒரு ஆவேசமா வந்திருக்காங்க. நான் சினிமாவில் ஓடி உங்க எல்லாரையுமே தெரியும், நான் எல்லாருக்குமே பரிச்சயமானவன் தான். ஓடி டயர்டாகி களைச்சு அந்த நேரத்தில் அவர் என்னைய தட்டி எழுப்பி கூட்டிட்டு வந்து நடிங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாரு. எல்லாருக்குமே ஒரு கனமான கதாபாத்திரம், அவங்களுக்கு ஒரு தனி முத்திரை இருக்கு. அதை அவங்க அவ்வளவு நல்லா பண்றாங்க. இந்த ரன்னிங் ரேஸ்ல இவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு வைக்கலன்னா என்னால ஓடி ஜெயிச்சிருக்க முடியாது. பாவம், ஒரு சீனியர் டைரக்டர் ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு என்ன கொஞ்சம் விட்டுட்டாங்க. யாரை குறை சொல்ல முடியும்? அந்த பொண்ணு கேசட்லயே பேசி பேர் வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் ஷார்ட்லயே நடிக்க விட மாட்டான், அவ்வளவு தொந்தரவு. அவரு 2 வேஷம் போட்ட மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு ஜூனியர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறது. அது நிறைய பாத்தீங்களா படத்துல? அதனுடைய ஆட்டிடியூடு பாத்தீங்களா? க்ளோஸ் பண்ணணும். இந்த பொண்ணு சொல்லவே தேவையில்லை, கண்ணாலேயே பேசி, பேச்சே கிடையாது. ஆனா படத்திலேயே அதிகமா பேசினது இந்த பொண்ணு தான். பேசி ஒரே வார்த்தை,
நம்ம பேச இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல சொல்லி இவங்க கிட்டதெல்லாம் தப்பிச்சு இன்னைக்கு யூசுப் பாய்ன்னு என்ன சொல்ல வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு தான் நான் அடுத்து நன்றி சொல்லணும். உட்காருங்க ப்ளீஸ். சாரி. இதுக்கப்புறம் சமீபத்தில் எங்க வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தோட சேர்ந்து ஹபீபி படம் பார்த்தோம். நான், என் மனைவி செல்வராகவன், தனுஷ், என் 2 மகள்கள், பேரன் பேத்திகள் எல்லாம் மொத்த குடும்பமும் அட்டண்டன்ஸ். தனுஷோட வீட்டில் பார்த்தோம். அதுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டுல 2 பெண்கள், ஒரு பெண் டாக்டர் விமலா கீதான் ஒரு பொண்ணு, புலி மாதிரி, சிங்கம், புலி கூட கிடையாது, சிங்கம். எங்க வீட்டிலேயே எல்லாருமே அந்த பொண்ணுக்கு பயப்படுவாங்க. அப்படி ஒரு டேரிங்கான ஒரு பொண்ணு. படம் பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரே சைலண்ட். அந்த என்னுடைய இறுதி காட்சி வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்து வெளியில் ஓடிடுச்சு. நான் அவங்க என் ஒய்ஃப் முன்னாடி அந்த சீன் வரும்போது சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பெக்குலியர நாடு. தனுஷ் யாராவது அடிச்சா கூட அவங்க அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அவர் வெளியில போனா அந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் அழுகுது. ஏமா என்ன அழுகுற? இல்ல டாடி, எதுக்கு இப்படி எல்லாம் போய் நடிக்கிறீங்க? இது எனக்கே ஒரு புது விதமான அனுபவமா இருக்கு. என்னடா இந்த பொண்ணு அழுகுதே, அது அயன் லேடிங்க, அது அவங்கதான் பபிஷோட அம்மா. அப்படி அழறாங்க. அதுதான் தியேட்டர் ரிசல்ட். என் பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். படம் முடிஞ்சது. கம்முன்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. தனுஷ் என்னை மேல எங்களையும் பார்த்தாரு. என்னப்பா பேசாம இருக்க? இல்லப்பா, சூப்பரா பண்ணிருக்கீங்க. நான் என்னமோ நினைச்சேன். எங்கேயோ அவருக்கு என்ன, நான் ஒரு குழந்தை, எங்க வீட்டுல நான் ஒரு குழந்தை தான். அப்பாவை யாரோ ஏமாத்துறாங்க, எங்கெங்கேயோ கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். உண்மையும் அதுதான். நான் நிறைய இடத்துல ஏமாந்து போயிருந்தேன். அப்படிதான் நீங்க ஏமாந்துருவீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன்ப்பா. கௌரவமான, எனக்கு கௌரவமான ஒரு படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. இந்த பேரை எனக்கு வாங்கி கொடுத்த மீரா கதிரவன் சாருக்கு நன்றி. அவர் அது மட்டும் செய்யல, எனக்கு பல முறை